திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, இதயதுல்லாவிடம் வைக்கப்பட்ட கேள்வி, இறுதி வரை அவர் அளித்த பதிலை நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த விவகாரம் கூட்டணி தொடர்பாக அதிக இடங்களை கேட்டு பெறுவதில் திமுக கூட்டணி கட்சிகள் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றன. ஏன்னா 21 தேர்தல் களம் அரசியல் களம் என்பது வேறு, முற்றாக 26 சட்டமன்ற தேர்தல் அரசியல் களம் என்பது வேறு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை சும்மா அது என்னென்னு, மக்கள் அரசியல் என்பதும் தேர்தல் அரசியல் என்பதும் வேறு. முதல்ல நாம் அதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா தேர்தல் அரசியல் என்பது முழுக்க முழுக்க யதார்த்தம் சார்ந்தது, களம் சார்ந்தது, ரியாலிட்டி பேஸ்டு பாலிடிக்ஸ். அது சரிங்களா? கள நிலைமை எப்படி இருக்கிறது அதை பார்த்து தான் இப்போ கூடுதல் தொகுதிகள் கேட்கிறார்கள். அப்படிங்கிற போது என்னை பொறுத்த வரையில் விடுதலை சிறுத்தைகளும் சரி அல்லது இடதுசாரி கட்சிகளும் சரி கூடுதல் தொகுதிகள் கேட்பது மிகவும் சரியான கோரிக்கைன்னு நான் நினைப்பேன், என்னை பொறுத்த வரையில். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், எப்போதுமே கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இல்லை அது மட்டுமே இல்லை, எப்பவுமே அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு இருக்கு. ஆனால் இப்போ அந்த காரணம் இந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எப்போயும் எதிர்க்கட்சி அரசியல் செய்வது ரொம்ப எளிதுங்க, எப்பவும் எளிது. ஆனால் ஆளும் கட்சியின் பக்கம் இருந்து அரசியல் செய்வது மிகவும் கடினம். பல சங்கடமான கேள்விகளுக்கு மக்கள் மத்தியிலே பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இவங்களுக்கு சுமையாக வந்து சேரும். சுமைங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கேன், சுமையாக வந்து சேரும். ஏனென்றால் இப்போது இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பார்க்குற போது அது பிற அரசியல் கட்சிகள் மாதிரி இல்லை. ஏதேனும் ஒரு ஐடியாலஜி இருக்குது, ஒரு கொள்கை சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த கொள்கைக்கு முரணாக ஏராளமான விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அடிக்கொள்ளிட்டு வச்சுங்க, தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அதற்கெல்லாம் மக்கள் மத்தியிலேயே சென்று பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் 2 இயக்கங்களுக்கும் இருக்கிறாங்க. கட்சி சொல்லலை, 2 இயக்கங்களுக்கும் இருக்கு. புரியுங்களா? அப்போ அந்த கூடுதல் பொறுப்பும் கூடுதல் சுமையும் வருகிற போது அதற்கேற்ப கூடுதல் தொகுதிகள் கேட்பது என்பது இயல்பானது, இயற்கையானது, தர வேண்டியது. என்னை பொறுத்தவரை அப்படி தான் சொல்லுவேன். இரண்டாவது, திரும்பவும் சொல்கிறேன், இப்போது இருக்கக்கூடிய இந்த கூட்டணி மிக நிச்சயமாக என்னுடைய அண்ணன் சொன்ன மாதிரி அது வந்து வலுவான கூட்டணி தான், அளவு சந்தேகமே இல்லை. இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய வலுவான கூட்டணி தான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா, அது இதை விடவும் வலுவானது. கூட்டணி வலிமையை விட கோரிக்கையின் வலிமை மிக 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 அதிகம். ஏனென்றால் பல சங்கடமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அது இல்லை, நான் வச்சுக்கோ, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அப்படி இல்லை. இங்கே இருந்தபோது பண்ணுவோம். ஏன்னா கடந்த 4 ஆண்டுகள் ஏன் இதெல்லாம் நடக்கலை, இது நடந்தே இதற்கு எதிராக நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றினீர்கள் ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்குள்ளே நான் போக விரும்பலை, என்ன முழுக்கும் அரசியல் ஆகிடும், நான் உள்ள அரசியல் போக விரும்பலை. இந்த சம்பவத்துக்கு நீங்கள் என்ன எதிர்வினை ஆற்றினீர்கள், இதற்கு நீங்கள் என்ன கேள்வி கேட்டீர்கள், ஒரே ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இடதுசாரி கட்சி தோழர்கள் வரலைங்கிறதுனால இடதுசாரிகளுடைய மைய புள்ளி எங்கே இருந்து தெரியுங்களா? அந்நிய முதலீட்டுக்கு எதிராகத்தான் இருந்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாருங்கள், 20 ஆண்டுகளுக்கு முன்பு பாருங்கள். நான் 1990s குளோபலைசேஷன், லிபரலைசேஷன் எல்லாம் வருகிற போது, உலகமயமாக்கல் வருகிற போது, தாராளமயமாக்கல் வருகிற போது, தனியாமயமாக்கல் வருகிற போது அதற்கு எதிராக வலுவாக குரல் கொடுத்த ஒரு இயக்கமாக இடதுசாரி இயக்கம் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதுதான் முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்நிய முதலீடுகள் வரவேற்பு சொல்கிறாங்களே, அது அந்நிய முதலீடுகள் வரவேற்பு இல்லை, அது அந்நிய முதலாளிகள் வரவேற்பு தான். சரிங்களா? அப்போது அந்நிய முதலாளியை வரவேற்பதற்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற ஒரு அரசுக்கு இவர்கள் துணை போகிற போது அப்போது மக்கள் மத்தியில் போய் என்ன அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்போது இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் சங்கடமான பதில்களை, சங்கடமான கேள்வி எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால தான் கூடுதல் தொகுதிகள் கேட்கிறார்கள். இந்த கூடுதல் சமரசங்களுக்கான ஒரு பலனா அந்த கூடுதல் தொகுதிகள் சமரசங்கள் சொல்ல பயன்படுத்த விரும்பல, மன்னிக்கணும். அது ஏன்னா நான் அந்த இயக்கத்தை சேர்ந்தவன் இல்லையா, அவங்கள வந்து மனம் புண்படலாம். சமரசம் சொல்ல முடியாது. ஆனால் மிக நிச்சயமாக அந்த பொறுப்பை இவர்கள் சுமக்கிறார்கள். அதை நம்ம மதிச்சே ஆகணும். ஒன்று சொல்கிறாங்க சார், உங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை இன்றைக்கு தமிழக சூழல் எப்படி இருக்கு, இதோட இந்த அதிக கூட்டணி அதிக இடங்களை பெறுவதற்கான முயற்சிகள், இந்த கருத்தை இது இப்போ நீங்கள் சொல்கிறதோட எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கலான்னு கேட்குறேன். அதான் எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கலாம்னா, இப்போ மக்கள் மத்தியில் போகிற போது ஆளும் கட்சிக்கு இருக்கக்கூடியதை விட இவங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா இப்போ சொல்லுகிறேன், தமிழகத்தில் கூட 2 பெரிய கட்சிகளிலுமே 2மே எதுவுமே தனித்து நின்று வெற்றி பெறவே முடியாது. கூட்டணி கட்சியின் வலிமையால் தான் வெற்றி பெற முடியும். எழுதி வச்சுக்கிங்க. எல்லா தொகுதியிலும் 234 தொகுதிகளிலும் நான் சொல்கிறேன், அடிக்கோளிட்டு வச்சுக்கிங்க. சென்னை மாநகர தொகுதி உட்பட அங்கே கூட்டணி கட்சியோட வலிமையை அவங்களுக்கு தேவைப்படுகிறது கூட. அப்போது கூட்டணி கட்சிகளுக்கு பொறுப்பு அதிகமாகிற போது கூடுதல் தொகுதிகள் ஏற்பது நியாயமானது. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு கூடிய அரசியல் யதார்த்தம் என்பது வேறு, எவ்வளோ தர முடியும் அதெல்லாம் வந்து வேறு விஷயம். அதெல்லாம் அந்த இயக்க தலைமைகள் மேற்கொள்வார்கள். ஆனால் இந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயம் இருக்கிறது இல்லையா, இதுக்கு முன்னே அப்படிலாம் இல்லை. இதனோட பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி என்ற கருத்தாக்கமும் இப்போ வலுப்பெற்றிருக்கு. நம்ம கடந்த தேர்தல்கள்லாம் பார்க்கும்பொழுது 26 சட்டமன்ற தேர்தல் காலத்தில் இந்த விஷயமும் வந்து வலுப்பெற்று வருவதை நம்ம அறியலாம். ஆமாம், உண்மையில் அதை நான் வரவேற்பேன். என்னென்னா ஒரு ஜனநாயக நடைமுறையில் கூட்டணி ஆட்சிங்கிறது வேணுங்க.
மிகவும் நல்ல விஷயம் அதுதான். ஏன்னா தொடர்ந்து நான் பலமுறை என்னோட கட்டுரைகள் எழுதிக்கிட்டே வரேன், எல்லா பற்றியும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வரேன். இது மக்களுடைய ஜனநாயகமாக இல்லாமல் அரசியல் கட்சி தலைமைகளின் ஜனநாயகமாக மாறிவிட்டது. ஒரு 4-5 அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் இங்கே ஜனநாயகம் என்று ஆகிவிட்டது. அது மாறணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஆட்சியில் ஏதேனும் ஒரு 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 கூட்டு முயற்சி, ஒரு கூட்டு பங்களிப்பு இருக்க வேண்டும். சரிங்களா? அது தேவை அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? அதிலும் குறிப்பாக இடதுசாரிகளாக இருக்கட்டும், அல்லது விடுதலை சிறுத்தைகள் இயக்கமாக இருக்கட்டும், அவெல்லாம் ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த ஐடியாலஜி நீங்கள் ஏற்றுக்கலாம், நான் ஏற்றுக்கலாம், இன்னொருத்த ஏற்றுக்கலாம், அந்த ஏற்றுக்காம போகலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு கொள்கைசார் அரசியலை முன்னெடுக்கிற போது அதற்கு எதிராக வலுவான வாதங்களோ அல்லது அதற்கு எதிரான நடவடிக்கைகளோ வருகிற போது பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குங்கிறனால அவர்கள் ஆட்சியிலேயே அவர்களுக்கும் ஒரு பொறுப்பு தந்தாச்சும் வச்சுக்கிறேன். அது ஒரு கூட்டு பொறுப்பாகிறது. சரிங்களா? அந்த கூட்டு பொறுப்பு தான் ஜனநாயகத்துக்கு நல்லது. அதனால நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது அண்ணன் சொன்னது மிகச்சரியான விஷயம். அதே மாதிரி இந்த கூட்டணி கட்சியில் கேட்கக்கூடிய கோரிக்கை அதை விட மிக மிக வலுவானது. அதை நம்ம ஒதுக்கி தள்ளிவிடவே முடியாது. அதான் நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், அந்த கோரிக்கைகள் ஏற்பதாக இருக்கட்டும் அல்லது ஏற்க மறுப்பதாக இருக்கட்டும், அதன் பிறகுதான கூட்டணி வலிமையா இருக்கா அப்படின்றத நம்ம பேச முடியும்னு கேட்கிறேன். இல்லை, நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன், திரும்பவும் சொல்கிறேன், இந்த கூட்டணி வலுவாக இருந்தால்தான் அந்த கூட்டணிக்கு நல்லது தேர்தல் காலத்தில். இல்லை என்றால் மிகப்பெரிய பாதிப்பு யாருக்காக இருக்கும் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், ஆளும் கட்சிக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். அதனால் அதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் பார்க்குறேன். வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி இந்த கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும் என்கிறதுல ஒன்றும் இது இல்லை. ஏன்னா ஓரளவுக்கு கொள்கை சார்ந்த கட்சிகளாக இவெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பக்கம் இருக்குங்கிறது அது சரியாக இருக்குது. சரிங்களா? ஒரு நேச்சுரலாக இருக்குது. ஆனால் இந்த அலையன்ஸ் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கோரிக்கைகள் வலுப்பெற வேண்டும், இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த கோரிக்கை மிக சரியானது தான், மிக நிச்சயமாக வலுவானதும் கூட. அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு அங்கே இறுதியாக இதை கவனத்தில் கொள்ளணும் அப்படின்றது அந்த அளவுக்கு அந்த ஸ்கோப் இருக்குன்னு தெரியல. அது ஆனஸ்ட்லி நம்ம பார்க்கணும்.